Hello everyone, welcome back to D channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் பொரியலும் மிளகு ரசமும். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்னதா அரிஞ்சு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி அதை நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 50 கிராம் நிலக்கடலை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வானல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் அதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிரட்டி விடலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ மிக்சியில் நிலக்கடலை போட்டு நல்லா இந்த மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை தூளை போட்டு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பரட்டி விடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஈஸியான கத்திரிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி எடுத்து வேக வச்சு வச்சுக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 2 வரமிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகையோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகையும் சீரகத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். புளிக்கரைசலே சீரக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை கம்ப்ளீட்டாக தோலை உரிச்சிட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு புளிக்கரைசல்லே நம்ம சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 4-5 பூண்டை நல்லா தட்டி புளிக்கரைசலில் சேர்த்துடலாம். அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அதிலே போட்டு கலந்து வச்சிடலாம். வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வரமிளகா, பெருங்காயம் போட்டுடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா புளி கரைசலை எடுத்து அதிலே ஊற்றிடலாம். ரசம் நல்லா நுரக்கட்டினதுக்கப்புறமா அது நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்தோம். ஒன்று கத்திரிக்காய் பொரியலும் மிளகு ரசமும். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.